இந்த வருடத்தோடு இயேசுக்கு சித்தனா வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி. ரெகோபோ தொடங்கி விட்டது. ஆமென். இயேசுக்கு சித்தனா என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு பலனை பார்க்கலான் இருக்கும் போது சத்துரு வந்து மூடி போட்டுருவான். இப்படி ஒவ்வொரு வருடமும் பிரயாசப்பட்டு பலனை மட்டும் பார்க்கல. அந்த இயேசுக்கு முற்றுப்புள்ளி, சித்தனாவுக்கு முற்றுப்புள்ளி. ரெகோபோத் தொடங்கி விட்டது விசுவாசத்தோடு. ஆமென். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பா. நம் கர்த்தர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பா. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்கள் பயணிக்க வேண்டிய பாதை என்ன என்பதை கர்த்தர் உங்களுக்கு தெரிவிப்பா. பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணது போல இருக்கும். பண்ணது போல இல்ல, அவங்க உண்மையில என்ன பண்றாங்க? ஆனா என்ன பிரயாசம், என்ன பலன் அப்படின்னு பார்த்தா காணவில்லை, காணவில்லை, காணவில்லை. ராத்திரி பகலா உழைப்பாங்க. எப்படி பிரதர் போகுது? போகுது, காணவில்லை. ஆனாலும் இவங்க ட்ரை பண்றதை விடல. நேகர் வாழ்க்கையில ஆண்டவரே இதை விட்டுட்டு திரும்பி போறவா இல்ல தொடரவா? இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்ல தான் இப்பொழுது யார் நிக்கிறா அப்படின்னா இந்த சவுல் நிக்கிறான். இப்படி அநேகர் தங்கள் பிரயாசத்தின் பலனை காணாமல் அவங்க உறவுகளுக்கு மறைந்திருக்கிறார்கள், மறைந்து காணப்படாமல் இருக்கிறார்கள். திரும்பி போயில மனசு சொல்லுது திரும்பி போகணும், ஒரு பக்கம் சொல்லு திரும்பி போக, இன்னொரு பக்கம் சொல்லுது இவ்வளவு பிரயாசப்பட்டுட்டு எப்படி நீ பார்க்காம எந்த மூஞ்சி வச்சு திரும்புவ? இன்னைக்கு உள்ள ரேமா இதுதான். இவன் பிரயாசப்பட்டு எதை காணல, பலனை காணல. ஆனால் இப்பொழுது அவன் எங்க நிக்கிறான் தெரியுமா? அவன் வாழ்வின் பாதையை பார்ப்பதற்கான இடத்திலே. ஆமே, அநேக பிரயாசப்பட்டு ஒன்னும் காணாம இதோ இந்த பட்டணத்திலே இதுவரை உனக்கு தெரியாத பாதையை கர்த்தர் உனக்கு காண்பிக்கும்படியாக. ஜீசஸ் சத்தமா ஆமென்.